அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அறிவிப்புகளில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. வேகன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3935 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு டென்டேட்டிவான வேகன்சிஸ். ஆஃப்டர் த எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு முன்பாக கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணி கொஞ்சம் வந்து இன்னும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, ஓகே, வேகன்சி பற்றி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த வேகன்சிலே நம்ம வந்து செலெக்ஷன் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ரொம்ப எஃபர்ட் போடணும், நல்லா நம்ம படிக்கணும், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. வரக்கூடிய நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏப்ரலா மே ஜூன் 2 மாதங்கள் நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நம்ம படிக்கிறோமோ அதுக்கான எஃபர்ட் கண்டிப்பாக வந்து ரிசல்ட்டில் தெரியும். ஸோ அதுக்கு பயனுள்ள வகையில் நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியில் உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அட்மிஷன் வந்து ஏற்கனவே போயிட்டுருக்கு. ஸோ நிறைய நண்பர்கள் வந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அவர்களை கருத்தில் கொண்டு லாஸ்ட் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா முழு மாதிரி தேர்வும் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணுறவங்க, புதுசாக படிக்கிறவங்களும் ஜாயின் பண்ணுவீங்க, அல்லது ஏற்கனவே ஒரு 6 மந்த் 3 மந்த் படித்தவங்க, 1 இயர் படித்தவங்களும் ஜாயின் பண்ணுவீங்க. சில பேர் வந்து 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் படித்து கூட ஜாயின் பண்ணுவீங்க. ஏற்கனவே சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிவிஷன் பண்ணுறவங்களுமே ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே இந்த ஷெடியூல் வந்து சரியாக இருக்கணும் அப்படின்றதுனால ஸோ இப்போ ஏற்கனவே படித்து முடிச்சு உங்களுக்கு ஒரு கருத்தில் கொண்டு, ஏன்னா நம்ம ஷெடியூல் பார்த்திங்க அப்படின்னா புதுசாக படிக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி டாபிக் டெஸ்ட்டு, ஆஃப் ரிவிஷன் டெஸ்ட்டு, ஃபுல் மார்க் டெஸ்ட்டு, ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நம்ம லீவ் கொடுத்து தான் நம்ம டெஸ்ட் வைப்போம். ஏன்னா அப்போ தான் படித்து டெஸ்ட் எழுத முடியும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஏற்கனவே படித்து முடிச்சவங்களுக்கு அது அந்தளவுக்கு போதுமானதாக இருக்காதுன்னு சொல்லி மொத்தம் வந்து 10 முழு மாதிரி தேர்வு கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் 3 முழு மாதிரி தேர்வு வந்து ஷெடியூல் பிரகாரம் வந்துடும். 7 முழு மாதிரி தேர்வு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூலை 12ஆம் தேதி எக்ஸாம் சொல்லியிருக்காங்க இல்லையா, ஜூன் 3rd வீக்கில் உங்களுக்கு 7 முழு மாதிரி தேர்வு வித் ஆன்சர் கீயோட கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் ரிவிஷன் பண்ணுறவங்க ஏற்கனவே படிச்சிருந்தாலுமே நம்ம டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேயா? சார் டெஸ்ட் பேஸில் வெறும் டெஸ்ட் மட்டும் தான் வைப்பீங்களா சார் அப்படின்னா கிடையாது. படிக்க தேவையான மெட்டீரியல், தமிழ் நியூஸ் சிலபஸ் படி மெட்டீரியல் நமக்கு இருக்குது. கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நம்ம புக்கை கூட வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் ரைட்டா. அதுக்கான பிடிஎஃப் நம்ம கொடுத்துருவோம், ஜிஎஸ் கொடுத்துருவோம், கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு நோட்ஸ் வந்து படிக்க தேவையான மெட்டீரியல் நம்ம கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் தமிழுக்கு நியூஸ் சிலபஸ் படி ரெக்கார்டிங் வீடியோவும் நம்மகிட்ட சில வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ் மேக்ஸுக்குமே இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் நீங்கள் முதல் முறையாக படிக்கிறீங்க, அது ஏற்கனவே ரிவிஷன் பண்ணுறதா இருந்தாலும் கூட கூடுதலாக நம்ம ஸ்கோர் பண்ணால் நிறைய பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு கண்டிப்பாக அந்த ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பீங்க, இல்லை ஜாபுக்கு போயிட்டு வருவீங்க, பார்ட் டைம் படிப்பீங்க, அது ரெக்கார்டட் வீடியோன்றதுனால எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ 24/7 ஏன்னா அது ரெக்கார்டிங் வீடியோ கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்துக்குமே முழுமையாக சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி நம்மக்கிட்ட வீடியோவும் இருக்குது ரைட்டா. ஸோ இது 3மே சேர்த்து தான் நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து கொடுப்போம் ரைட்டா. இதுக்கான ஃபீஸ் என்ன சார் பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் பேஸ், ஸ்டடி மெட்டீரியல், வீடியோஸ் எல்லாமே சேர்த்து போய் தான் 1700 போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் 50% டிஸ்கவுண்டோட 850 வந்து அவங்க ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியில் ரைட்டா. இருந்தாலும் கூட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, நிறைய பேர் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க. இப்போ வரக்கூடிய சாட்டர்டே சண்டே 2 நாட்களுக்கு, சனி ஞாயிறு 2 நாட்களுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். 799 பேமெண்ட் பண்ணி நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ரைட்டா. நீங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா 500 வந்து பேமெண்ட் பண்ணால் போதும். ஓல்டு ஸ்டூடெண்ட் மட்டுமல்ல, நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளியில் இருக்கீங்க, ஆதரவற்ற விதையில் இருக்கீங்க, அல்லது பெற்றோர் அல்லாதவர்களாக இருந்தீங்கன்னா நீங்களும் 500 கொடுத்து வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணி நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ரைட்டா. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, தமிழ் புக் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். நிறைய ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து அதை வாங்கியிருக்காங்க. பாசிட்டிவான ஃபீட்பேக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக யூடியூபோட கம்யூனிட்டி போஸ்ட்லையும் போட்டிருப்பேன், டெலிகிராம் சேனலுமே அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்லாம் நிறைய அனுப்பியிருப்பேன், நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க. சப்போஸ் பார்க்காதவங்க தெரிஞ்சுக்கோங்க, நம்ம இந்த மாதிரி தமிழுக்கு வந்து புக்கு வந்து நம்ம வந்து போட்டுருக்கோம். ஸ்டடி மெட்டீரியல் நம்ம புக்காக வந்து பண்ணியிருக்கோம். 650 பேஜ் இருக்குது. 7 யூனிட்டுமே முழுமையாக கவர் ஆகிற மாதிரி நம்ம நியூ சிலபஸ் படி உங்களுக்கு 6th-லேருந்து 12th வரைக்கும் நியூ புக்கு, ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழ் எல்லாமே உங்களுக்கு வந்து முழுமையாக கவர் ஆகிற மாதிரி நோட்ஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து எல்லா யூனிட்டுக்குமே 7 யூனிட்டுக்குமே டாபிக் வைஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ஒரு மாதிரி வினாத்தலும் தமிழுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ரைட்டா. ஸோ கண்டிப்பாக இந்த புக்கு பார்த்தீங்கன்னா தமிழுக்கு வந்து உங்களுக்கு 95 எடுப்பதற்கு ஒரு ஒர்த்தான புக்கு. எல்லாமே முழுமையாக 100% கவர் ஆகக்கூடிய சிலபஸுக்கு தேவையான நம்ம மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த புக்கு நீங்கள் டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெலிகிராம் மெசேஜ் பண்ணிங்கன்னா சொல்லுவாங்க, நீங்கள் வாங்கிக்கலாம். அல்லது புக்கு மட்டும் எனக்கு தனியாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரைஸ் வந்து அகாடமி நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ புக் வந்து நமக்கு தமிழுக்கு இருக்குது. ஜிஎஸ், மேக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸு, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக வந்து டெஸ்ட் பேஸ் குரூப்பில் ஷேர் பண்ணுவாங்க. அதை நீங்கள் டெவலப் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு படிச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெஸ்ட் பேட்ச் வந்து 3300 கொஸ்டின் இருக்குது. நான் 7 ஃபுல் மார்க் டெஸ்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் இல்லையா, அது 1400 கொஸ்டின் சேர்ந்து உங்களுக்கு 4500 கேள்விகள் வந்து நீங்கள் டெஸ்ட்டு போடுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 டார்கெட் இருக்குது. 8 டார்கெட்டுக்கான ரிவிஷன் டெஸ்ட்டும் உங்களுக்கு நான் கூடுதலாகவே கொடுத்துருவேன் ரைட்டா. ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டினை பார்த்து நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டியதில் கிட்டத்தட்ட 5000க்கு மேற்பட்ட கேள்விகள் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம், நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? சரி, இந்த ஸ்டடி பிளான் இருக்கு இல்லையா,
இந்த பிடிஎஃப் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. 30ஆம் தேதி வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 30ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்பாக நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. முன்கூட்டியே உங்களுக்கு மெட்டீரியல் படிக்க மெட்டீரியலும் குரூப்பில் வந்து நான் ஷேர் பண்ணிடுவேன். ஓகேங்களா? லாஸ்ட் டேட் வந்து 30/4/2020. ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. முதல் டெஸ்ட்டுக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு டெஸ்ட் மிஸ் பண்ணாலும் அது உங்களுக்கு தான் லாஸ். ஸோ முன்கூட்டியே வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் நடக்கும். டெலிகிராமில் தான் நம்ம டெஸ்ட் பேட்ச் கொடுக்க போகிறோம். ஸோ டெலிகிராம் இல்லை அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரைட்டா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் எல்லாமே பிடிஎஃப் டைப், கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் டைப் வந்துடும். ரெக்கார்ட் வீடியோவோ நம்ம அதில் வந்து கொடுத்துருவோம். ரைட்டா? மேக்ஸுக்கு டெஸ்ட்டுக்கு வைக்கக்கூடிய அந்த கேள்விகள் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் வந்துடும். அந்த டாப்பிக்கு முன்னாடியே ஒரு 10 கொஸ்டின் இல்லை 20 கொஸ்டின் வந்து வீடியோ ரெக்கார்ட் வீடியோஸ் இருக்குல்ல, அந்த டாப்பிக்கு என்ன டெஸ்ட்டோ அதுக்கு முன்பாக வந்து வீடியோவும் நம்ம கொடுத்துருவோம். வீடியோ பார்த்துட்டு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது அது ஃபார்முலா எப்படி நம்ம பண்ணுறது, அது மாதிரி நிறைய விதமான கொஸ்டின் நம்ம வந்து பார்ப்பீங்க இல்லையா, அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ஜிபே நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 8825431184 அப்படி இல்லைனா 8012781556. இந்த 2 நம்பர் ஏதாவது நம்பருக்கு ஜிபே பண்ணலாம். சப்போஸ் சம்டைம் வந்து யூபிஐ டிரான்சாக்ஷனில் வந்து ஃபெயில் அது மாதிரி ஏதாவது காட்டுது அப்படின்னா நீங்கள் 8012781556 இந்த நம்பருக்குள்ள இது வாட்ஸ்அப் டெலிகிராம் ரெண்டுமே இருக்குது. இந்த நம்பருக்கு வந்து கேட்டிங்க அப்படின்னா QR கோட் அனுப்புவாங்க. அதை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தீங்க அப்படின்னா 8012781561 இந்த நம்பருக்கு இல்லையா, இந்த நம்பருக்கு டெலிகிராமுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புறீங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேஸில் உங்களை வித்தின் 24 ஹவர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. ரைட்டா? உங்களுக்கு டெஸ்ட் பேஸ் வந்து மேற்கொண்டு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதே நம்பர் 8012781556 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டெலிகிராமில் மெசேஜ் பண்ணி கேளுங்க. தயவுசெய்து கால் பண்ண வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு வாய்ஸ் மெசேஜ் டெக்ஸ்ட் மெசேஜ் போட்டு கேளுங்க. ரொம்ப டவுட் அப்படின்னா கால் பண்ணி கேட்கலாம். ஸோ காலையில் ஒரு 9 மணி 10 மணி வாக்கிலேருந்து மாலை 5 அல்லது 6 மணிக்குள்ளே கால் பண்ணுங்கள். நைட் டைமில் வந்து கால் பண்ணி கேட்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ டவுட்டை இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. ஷெடியூல் வந்து பக்காவாக உங்களுக்கு 8 டார்கெட்டாக பிரித்து டாபிக் வைஸ் பிரித்து நீங்கள் முதல் முறையாக படிக்கணும்னா சரி, இல்லை ஒரு 50% கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்னும் சிலபஸை முழுமையாக கம்ப்ளீட் பண்ணாதவங்களுக்கும் சரி, நான் சொன்ன ஏற்கனவே படித்து முடிச்சு ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கும் சரி, எல்லாத்துக்குமே சூட்டபுளான ஒரு நம்ம வந்து டெஸ்ட் ஷெடியூல் வந்து போட்டிருக்கோம். ஆஸ் பர் நியூ சிலபஸ் படி இருக்கும். ஓகேங்களா? ஸோ 10ஆம் தேதி வந்து உங்களுக்கு வந்து ஜூலை 10ஆம் தேதி வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி நம்ம டெஸ்ட் வந்து கொடுத்துருக்குறோம். 12ஆம் தேதி தான் உங்களுக்கு எக்ஸாம். அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு எல்லாமே முடிச்சு கொடுத்துருவேன். அந்த 7 ஃபுல் மோக் டெஸ்ட்டும் நான் சொன்ன மாதிரி ஜூன் 3rd வீக்கில் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். கொஸ்டின் வித் ஆன்சர் கீயோட கொடுத்துருவேன். நீங்கள் வந்து வீட்டிலேருந்தே வந்து எழுதியும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி, கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான வேர்ட் ஸ்டடி, ஜிஎஸ்க்கான வேர்ட் ஸ்டடி, மேக்ஸ்க்கான வேர்ட் ஸ்டடி, இப்போ தமிழுக்கு சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த நியூ சிலபஸ் படி தமிழுக்கான வேர்ட் ஸ்டடி எல்லாமே இந்த ஷெடியூல் பக்காவாக அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த ஷெடியூலை டவுன்லோட் பண்ணி ஒரு முறை பாருங்கள். பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும். நம்ம டெஸ்ட் பேஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்குவீங்க. ரைட்டா? ஸோ இதுக்கான பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. மேற்கொண்ட விவரங்களுக்கு நம்ம அகாடமி நம்பர் 8012781561 சொன்னோம் இல்லையா, அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. ஸோ டைம் ரொம்ப ஷார்ட் டைம். ஏன்னா ஆனுவல் பிளான்லேயே 13ஆம் தேதி சொன்னாங்க. ஒரு நாள் முன்கூட்டியே வேறு எக்ஸாம் வைக்கிறாங்க. ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருக்குது. ஸோ விரைவில் வந்து நம்ம டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணி இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். வேகன்சி கம்மியாக இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ண வேணாம். அந்த கம்மியான வேகன்சியில் நம்ம எப்படியாவது செலெக்ஷன் ஆகணும். அப்போ நம்ம டாப் ரேங்க்கில் வரணும். அப்போ இன்னும் கூடுதலாக மார்க் எடுக்கணும். அப்போ இன்னும் நம்ம கஷ்டப்பட்டு படிக்கணும். டைமை வேஸ்ட் பண்ணாமல் படிக்கணும். ஸோ நிறைய நம்ம ரிவிஷன் பண்ணணும். ஸோ இதை மனசில் வச்சுட்டு வந்து படிங்க. கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் 4 தேர்வில் நீங்கள் பாஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கு நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி டெஸ்ட் பேட்ச், ஆன்லைன் கிளாஸ், ரெக்கார்ட் வீடியோஸ், மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.